ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் கட்டுத்தரையில் என்னோடய வேலை என்னென்னு பார்க்கலாம் வாங்க. காலையில் போனோன்னே இந்த மயிலை மாட்டுக்கிட்டு இருக்கிற சாணியை தான் முதல்ல அள்ளி கொட்டுவேங்க. ஏன்னா தாலி பக்கத்துலேயே இருக்குதுங்க. நான் காலையில் ஒரு 6 to 6:30 தான் கட்டுத்தரைக்கு வருவேன். வந்தேன்னா 2 மாடு கறவைங்கிறனால எனக்கு ஒரு 3/4 மணி நேரம் to 1 மணி நேரம் வேலை இருக்குங்க. மயிலை மாட்டுக்கு தாங்க முதல்ல தண்ணி காட்டுவோம். அதுதான் கறவைங்க. அது தண்ணி குடிக்கிற நேரத்தில் அடுத்தடுத்து இருக்க இடத்த க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவேங்க. அது தண்ணி குடிக்கிற மாதிரிலாம் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி கொண்டு போய் சாணியெல்லாம் வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவேங்க. மயிலை மாடு தண்ணி குடிச்சிருச்சு. சரி, அதை முதல்ல கறந்துடலான்ட்டு பிடிச்சிட்டு வந்தாச்சுங்க. போன வீடியோலேயே சொல்லியிருப்பேங்க, நான் கன்றுக்குட்டியை அவுத்து பீய்ச்சறது இல்லைங்க, மாட்டை மட்டும் நவுத்தி பீய்ச்சிக்கிறேன்னு. முழு வீடியோ போட்டால் ரொம்ப நேரம் அதிலேயே இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் இப்போ நான் கடைசின்னு இது மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் பாருங்கள். இந்த மயிலை மாடு நம்ம காலில் கையை வச்சு எந்திரிச்சாலும் ஒரு ஸ்டெப்பு தான் போகுங்க, அதுக்கப்புறம் போகாது. நம்ம முன்னாடி இழுத்து கட்டி தான் கண்ணுக்கு விடணுங்க. அடுத்து ஆனால் செவலை மாடு பாருங்கள் எப்படின்னு. அதுவும் அதே தாங்க. மாட்டை பிடிச்சிட்டு வந்து கன்றுக்குட்டிகிட்ட விட்டுட்டு நான் மாட்டை நவுத்தி விட்ருவேங்க. மாடு நம்ம பால் பீய்ச்சி எந்திரிக்கிற வரலும் அப்படியே தாங்க இருக்கும். இந்த மாடு நம்ம தொடையில் தட்டி விட்டால் நவருங்க. இதை பழக்கினதுக்கு காரணங்க, கண்ணை கீது பிடிச்சி எங்கேயாவது இழுத்து விழுந்துட்டா திரும்ப நம்ம கட்டுத்தரையும் பார்க்க முடியாது, பொழப்பும் பார்க்க முடியாதுங்க. இந்த கண்ணுக்கு புண்ணு இருக்குதுங்க காலில். அம்மை போட்ட டைமில் இருந்தே இந்த புண்ணு மட்டும் கொஞ்சம் லைட்டாக சரியாகலை. அம்மை சரியாயிடுச்சுங்க. மொச்சர நாளைக்கு இது சரியாகலையோன்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்ப்ரே அடிச்சு விட்றேங்க. சரியாகுதுன்னு பார்ப்பேங்க. இதில் உள்ளே இருக்கிற கால் புண்ணு தாங்க அம்மைக்கு வந்தது. இந்த வெளியில் சின்னதாக இருக்கிற புண்ணு வந்து எங்கேயும் உரசிக்கிச்சுங்க. இந்த மாட்டை நான் கட்ட மாட்டேங்க. இது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இது ரொம்ப அமைதியான மாடுன்னு. அதனால் இது கட்ட மாட்டேங்க. தாலியில் தவிடு தண்ணி வச்சதுக்கப்புறம் பால் ஊட்டி முடித்தோடனே அதுவே போய் குடிச்சிக்குங்க. அங்கே வேணால் போய் பிடிச்சி கட்டிக்கலாங்க. இது அந்த மூக்கு அறுபட்டனால கயிற்றை பிடிச்சாவே மூக்கில் ஏதோ வலிக்குன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நவுந்து அங்கேயும் போகுங்க. ஆனால் நின்றுக்கும். திரும்ப பிடிச்சிட்டு வந்து கட்டிக்குவேங்க. நம்மளுக்கு கட்டுத்தரைக்கு மட்டும் வேலி போட்டிருக்கறனால வெளியே ஓடிடுங்கிற பயம் இல்லைங்க. அடுத்து வக்கிப்பில் கொண்டாந்து போட்டாச்சுங்க. காலையில் எப்போவுமே இது வக்கிப்பில் தான் போடுவோம். 4 உருப்படிக்குமே வக்கிப்பில் தாங்க. வக்கிப்பில்லை சரி போய் எடுக்கலான்னு எடுக்கும்போதே 2 கோழி ஒடியாந்துருச்சுங்க. மற்ற கோழிலாம் வெளியில் மேட்ச்சுக்கு போயிடுச்சுங்க. இந்த 2 மட்டும் வந்து வக்கிப்பில்லை பறிச்சிட்டு இருந்துச்சு. மயிலை எப்படி போட்டாலும் சாப்பிட்ருங்க. செவலை ரொம்ப நலுங்கு பார்க்குங்க. அதனால் பெரும்பாலும் வக்கிப்பில்லை மூடி தாங்க வச்சுருப்போம். இப்போ தீனிக்காக எடுத்தோம், வந்துருச்சுங்க. கட்டுத்தரையில் மாட்டுக்கான வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்சுதுங்க. மாட்டுங்கள்லாம் அந்தந்த இடத்துல கட்டிட்டு தீனியை போட்டுட்டு இப்போ காலையில் சீம்பில் இருக்கணுங்க. போன வீடியோலேயே சொல்லியிருப்பேங்க, அம்மா வந்து அறுப்பாங்கன்னு. அப்போ சாயங்காலம் 2 செம்மை அறுத்துட்டு வந்துடுங்க ஒரு நாளைக்கு. ஆனால் அம்மாவுக்கு உடம்பு முடியாதனால இப்போ காலையில் ஒரு செம்மை, சாயங்காலம் ஒரு செம்மை அறுத்தா எனக்கு ஈஸியாக இருக்குதுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பர் நேப்பியருங்க. இங்கே வந்து பார்த்தா நம்ம கோழி 2, 3 இங்கே பறச்சிக்கிட்டு இருந்துச்சுங்க. நாங்கள் பெரும்பாலும் சிம்பிள் அறுத்துட்டு அடுத்த தண்ணி விடும்போது இப்படி சுத்தம் பண்ணிவிடுவோங்க. பார்த்தீங்கன்னா தெரியுங்க, இங்கே சருகை சுத்தம் பண்ணாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணியிருக்குங்க. அப்படி பண்ணிட்டோம்னா நமக்கும் அறுக்கிறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்குங்க. உள்ளே போயிட்டு வர்றதுக்கு எதுவும் தொந்தரவு இருக்காது. நானும் சரி அம்மாவும் சரி சீம்பிள் அறுக்கும்போது இது மாதிரி க்ளவுஸ் மாட்டிப்பேங்க. ஏன்னா சீம்பிள் அறுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், கையில் ஒரு 2, 3 கீரல் விழுந்துருன்னு. இது எனக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கிறனால நாங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிறோங்க. நீங்கள் யாராவது இது மாதிரி யூஸ் பண்ணுறீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது சூப்பர் நேப்பியர் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் வேறு ஒரு சிம்பிள் போட்டிருக்குறேங்க. அந்த பில்லு பேர் தெரில, நான் வளர்ந்தோன்னே உங்களுக்கு காமிக்கிறேன். இது சீக்கிரம் முத்திடுதுங்க. முத்துனனால சருகையெல்லாம் எடுத்து போட்டுட்டு தாங்க எடுத்துகிட்டு போவேன். இல்லைன்னா அங்கே கொண்டு போய் சும்மா அங்கேருந்து உரிச்சிட்ருக்கணும். அதனால் காட்டுக்குள்ளேயே உரித்து போட்டுறதுங்க. ஆனால் சூப்பர் நேப்பியர் போட்டனால தாங்க எங்களுக்கு ஏதோ தீவனம் கொஞ்சம் தாட்டுதுங்க. அந்த பில்லு அந்தளவுக்கு வளராது. இது நல்லா சீக்கிரம் வளர்ந்துருதுங்க. அவ்வளோதாங்க, சமையை ஏற்றிட்டு கட்டுத்தரைக்கு வந்தாச்சுங்க. ஒவ்வொரு சமயம் நம்ம போடுற வக்கிப்பில்லை சாப்பிட்ருக்காதுங்க. அதனால் திரும்ப 1 மணி நேரம் கழித்து தான் வந்து போடுவேங்க. இன்றைக்கி பார்த்தா எல்லாமே சாப்பிட்ருச்சு. 4 உருப்படியுமே வக்கிப்பில்லை கம்ப்ளீட்டாக சாப்பிட்ருச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு, அது சாப்பிட்றோம் அப்படின்ட்டு சீம்பில் அரைக்க ஆரம்பித்தாச்சுங்க. இந்த மிஷின் வாங்கி பார்த்திங்கன்னா 1.5 வருஷம்தாங்க ஆகுது. ஆனால் இது வாங்கினதில் நல்ல யூஸுங்க. சாப்பிடாத மாடு கூட ஓரளவுக்கு சாப்பிட்ருங்க. டேரெக்டாக அந்த ப்ளூ பேரலில் விழுகிற மாதிரி தாங்க நமக்கு செட்டப் இருக்குது. அது எனக்கு கரெக்டாகவும் போச்சு. நான் அறுத்து வச்சது அது ஒரு பேரல் இருந்ததுன்னா கரெக்டாக 2 மாட்டுக்கு ஒரு சின்ன கண்ணுக்கு தாட்டுங்க. நம்ம 2 வேளை சீம்பிள் போடுறனாலைங்க நம்ம மாட்டுக்கு தகுந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுங்க. இது பரியில் இருக்கிறது மாட்டுக்குங்க. இந்த பக்கம் சட்டிலையும் பேரல்லையும் இருக்கிறது கண்ணுக்குங்க. இதாங்க என்னோடய காலையில் ரொட்டீன் மாட்டுக்கு. அடுத்தது சாயங்காலம் வந்தேங்க. கட்டுத்தறியை சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி காமிச்சு பால் பீய்ச்சறதாங்க.
நான் முதல்லயே சொல்லியிருப்பேங்க, செவல மாடு ஒரு வேள தான் பால் இருக்குதுன்னு. அது இன்னும் 1 வாரம் 10 நாள் தான் இருக்குங்க அதிகபட்சம் பால். மயிலு தாங்க இப்போ 2 வேள பீய்ச்சிட்ருக்குது. சரி வேலைய செய்யலான்னு ஃபோனை பக்கத்தில் வச்சோன்னே புதுசா இருக்கிறதுக்கு எப்படி வந்து பார்க்குதுன்னு பாருங்கள். நான் இந்த வீடியோவை பார்க்கும்போது தாங்க எனக்கு தெரிஞ்சுது. இப்போவும் மயில தாங்க முதல்ல தண்ணி காமிப்போம். அதே சமயத்தில் செவல கிடாரிக்கு தண்ணி வச்சாச்சுங்க. இதுக்கு இப்போ தான் தவிடு தண்ணி வச்சு 1 வாரம் ஆகுதுங்க. இப்போ ஓரளவுக்கு நீட்டாக குடிச்சிடுது கீழே சிந்தாமைங்க. இன்னுமே கொஞ்சம் லைட்டாக விற்கிதுங்க. ஆனால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. இன்னும் 2, 3 நாளில் சரியாயிடுங்க. இது அன்னைக்கு சாயங்காலமே பீய்ச்சினது வீடியோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு மாடு கொஞ்சம் நவுந்துருக்குங்க. அதுக்கு நான் ஸ்டூல் எடுத்து போட்டு திரும்ப உட்கார்றேன். ஆனால் மாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நவராதுங்க. நம்ம பாலை பீய்ச்சி நாம் எந்திரிச்சு நவுந்ததுக்கப்புறம் தாங்க மாடு நவரும். முழு வீடியோ போடலான்னு நினச்சேன்னா எனக்கே அது திரும்ப பார்க்கும்போது ரொம்ப லாங் வீடியோவாக தெரிகிறனால தாங்க அது போடுறதில்ல. இது ஆரம்பத்தில் பழக்கும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சுங்க. இப்படி பழக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சுலபமாக போச்சுங்க. ஃபஸ்ட்டு அந்த செவல மாட்டை தாங்க அப்படி பழக்கினேன். அதுக்கப்புறம் இதையும் பழக்கியாச்சுங்க அதே மாரி. செவல மாடு 2 ஈத்தாவே அப்படி தான் பீய்ச்சிட்ருக்குறேங்க. மயிலை பார்த்தீங்கன்னா இதுதான் தலையீத்துங்க. அதனால் இப்போ தான் பழக்கணும். சரி அப்படியே முட்டையெல்லாம் எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு எங்கெங்கே விட்ருக்குன்னு பார்த்து வச்சுருந்தது போய் எடுத்தேங்க. இன்றைக்கி சாயங்காலம் அம்மா வந்துட்டாங்க. அதனால் மாட்டு 2யும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நம்ம இந்த 2க்கும் வைக்கப்பில்ல போட்டுட்டு சீம்பில் அரைக்கலான்னு பார்த்தா இன்றைக்கி கரண்ட் இல்லைங்க. திரும்ப வந்து தான் அரைக்கணுங்க. அப்படி இல்லைன்னா அம்மா கட்டும்போது கரண்ட் வந்திருந்ததுன்னா சீம்பில் அம்மா அரைச்சி வச்சுட்டு வந்துடுவாங்க. இன்னையோட கட்டுத்தர வேலை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.